ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 வாசிங்க பார்க்கலாம். எங்கே அமைதல் உண்டாயிட்டு? பூமியில் இல்லை. பூமி ஒரு நாள் அமைதி ஆகாது. ஆனால் பரலோகத்தில் என்னதாச்சு? ஒரு அமைதி உண்டாயிற்று. அப்போ அதுக்கு முன்னே ஒரு சம்பவம் சொல்லப்படுது. 7ஆம் முத்திரையை உடைத்த போது தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போ 7ஆம் முத்திரை உடைப்பு அப்படின்னு சொன்னால் இது என்ன, எங்கேருந்து உடைச்சாங்கங்கிறது தெரியுமா? 7வது முத்திரையை உடைச்சது யார்? அது வேறு யாரும் இல்லை, இந்த பஞ்சாயத்து பிரசிடண்டோ இல்லை ஒரு பிரதமரோ இல்லை, இயேசு தான் அதை உடைக்கிறார். அப்படி தானே? 7வது முத்திரையை உடைக்கிறது இயேசு தான் உடைக்கிறார். அப்போது அது உடைக்கிறது எப்படி முடியும்? அப்போ இதுக்கு முன்னே 6 முத்திரையை உடைச்சது யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் இயேசு தான் உடைச்சார். அது எதனால் உடைக்க தொடங்குகிறார் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 1 சொல்லப்படுது. அங்கே அதை வாசிக்க பார்க்கலாம். எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். உள்ளும் புறமும்னா அட்டையிலலாம் எழுதி வச்சிருப்பா போலுக்குன்னு இல்லை, உள்ளும், அதாவது ஒரு பக்கம் எப்படி இந்த பக்கமும் எழுதியிருக்கோம், அடுத்த பக்கமும் எழுதியிருக்கோம். அதுக்கு தான் உள்ளும் புறமும் நீட்டி எழுதப்பட்டிருக்கு. இல்லாமல் புத்தகத்துக்கு வெளியில் எதுவுமே இல்லை. புத்தகம் வந்து நல்ல இறக்கி முத்திரை போடப்பட்டிருக்கு. அதுக்கு உள்ள திறந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அதனால தான். ஆனால் உள்ளே இருக்க 2 பேஜ்லேயுமே எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தத்துக்கு தான் அது போட்டிருக்கு. உள்ளம் புறமும் எழுதப்பட்ட புஸ்தகம். இது வந்து தேவனுடைய கையில் இருக்குது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையில் இருக்குது. அப்போது இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது புஸ்தகங்கள் பரலோகத்தில் இருக்குன்னு போட்டிருக்கு. புஸ்தகம் இருக்குன்னு மட்டும் போடலை, புஸ்தகங்கள் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ நிறைய ஒன்றும் இல்லை, நிறைய புஸ்தகங்கள், ஜீவ புஸ்தகம் அப்படி தானே, ஞாபக புஸ்தகம், இப்படியெல்லாம் பல புஸ்தகங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 புஸ்தகத்துக்கு பேர் பைபிளில் இருக்குது. 15 புஸ்தகத்துக்கு மேலே பேர் பைபிளில் இருக்குது. ஆனால் அந்த புஸ்தகம் நமக்கு கிடைக்கல. எல்லாமே பரலோகத்தில் இருக்கும். அப்படி தானே? நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகமும் பரலோகத்தில், இது ஜீவ புஸ்தகம். இது வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம கையில் இருக்குது. ஒரிஜினல் எங்கே இருக்குது? இதுவும் பரலோகத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரிஜினல் அங்கே தான் இருக்குது. இதன்படி நடக்கிறவங்க தான் அங்கே போக முடியும். அப்படிங்கிறதான் நம்ம எங்கே போகிறான்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் விஷயம். அப்போது இந்த புஸ்தகங்கள் அப்படின்ட்டு எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா 2 வசனங்கள் சொல்லுது. புஸ்தகங்கள் இருக்குது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஒன்று தானியேல் 7:10 பழைய ஏற்பாட்டில் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எங்கே சொல்லியிருக்கு? தானியேலில் சொல்லியிருக்கு. இதுக்கு மறுபதிப்பு, அடுத்த தொடர்ச்சி எது தான்? வெளிப்படுத்தின விசேஷம் தான். தானியேலுக்கு தொடர்ச்சி எது? வெளிப்படுத்தின விசேஷம் தான். அப்போ அந்த தொடர்ச்சியான அடுத்த புஸ்தகத்துலேயும் அதே விஷயத்தை தான் சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 20:12 அங்கேயும் அதை தான் சொல்லப்படுது. புஸ்தகம் இல்லை, புஸ்தகங்கள் அப்படின்ட்டு அந்த வசனமும் சொல்லுவாங்க. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள்னு வார்த்தை மொத்தமே 3 வசனத்தில் தான் இருக்கும். அது ஒன்று தானியேலில், இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில். புஸ்தகங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களை பேசக்கூடிய 2 வசனம். இன்னொரு வசனம் எது அப்படின்னா, புஸ்தகங்களில் எழுத முடியாது என்பதனால் நான் எழுதவில்லை. இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்தார், ஆனாலும் அது எழுத முடியாத புத்தகங்களும் இந்த உலகமும் தாங்காது என்பதனால் நான் வந்து எழுதாமல் விடுறேன்னு யோவான் சொல்லார். அதை தான் புஸ்தகங்கள் போட்டிருக்கு. வேறு பைபிளில் அந்த 3 வசனத்தின் தவிர எங்கேயுமே புஸ்தகங்கள்ங்கிற வார்த்தை இல்லை. தனித்தனி புஸ்தகத்தில் வரி தனித்தனியாக வசனங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு நிறையா. அப்போது அதில் ஒரு புஸ்தகம், ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்குது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஜீவ புஸ்தகம். அதனால தான் அந்த புஸ்தகத்தை எல்லாம் யாராவது துப்பல் தொட்டு இப்படியே மறைச்சிட்டாகி நம்ம எல்லாம் பார்த்துட்டோன்னாகி சில சமயங்களில் ஏதாவது சொல்லுது உண்டு. அல்லேலூயா. என்ன செய்யப்படாது? இந்த புஸ்தகத்தில், அந்த புஸ்தகத்துக்குள்ள மதிப்பே அதுதான். நம்ம வாயில் இருக்கக்கூடிய எச்ச தொட்டு இப்படி பறக்குது, அது சாதா. வேறு எந்த புஸ்தகத்துக்கு என்ன செய்யலாம்? அப்படி இப்படி மடக்கலாம், இடக்கலாம், என்ன செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக பைபிளை ஒரு நாளும் அந்த கண்டக்டர் டிக்கெட்டை நாக்கில் தொட்டு இப்படி தொடுது மாதிரி ஒரு காலமாக என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. நல்ல கிளியராக போதிக்கக்கூடிய பாஸ்டர் மாதிரி முதல்ல கையை பிடிச்சி என்ன செய்வாங்க, ஒரு தட்டு தந்து. சரியா? நிறைய சபைகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த யாராவது முன்னே இருந்து இப்படி மடக்கிறதோ இல்லை பைபிளை மடியில் வைக்காமல் தரையில் வச்சுட்டு அப்படி பாயில் இருந்துட்டு வாசிக்கிறது எல்லாம் பார்த்தா அது அவங்க என்ன செய்வாங்க, தட்டி தள்ளிடுறதுலாம் உண்டு. அல்லேலூயா. அது ஏன்னா அந்த புஸ்தகத்தை பற்றி அது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ என்ன பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னே நாங்கள் சொன்னதா என்ன தெரியாது, ஒரு ஆசாரியர் ஒருத்தர் இருந்தார். ஆசாரி வேலை செய்யக்கூடிய ஆசாரி உபதேசி, திருவனந்தபுரத்தில் சேர்ந்தவர், கேரளாக்காரர் தான். இவர் வந்து என்ன செய்திருந்தார் அப்படின்னா, அந்த பைபிளை அவர் ஆசாரி வேலை செய்திருந்தார். நம்ம கதவெல்லாம் செய்யக்கூடிய வேலை செய்திருந்த ஒரு மனுஷன். திடீர்னு ஆண்டவரால் தொடப்பட்டு பயங்கர ஒரு பிரசங்கி, அமெரிக்கா தேசம் முதல் உலகம் முழுசும் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவர் என்ன செய்வார்னா, எங்கே போனாலும் அந்த புஸ்தகத்தை என்ன செய்வார், இப்படி தலையில் தூக்கி இப்படி வச்சுட்டு தான் போவார். அப்போ அமெரிக்கா ஏர்போர்ட்டில் போய் இறங்கணுன்னா கொஞ்சம் வரை சொன்னாங்க, அந்த தலையில் இருக்க புஸ்தகத்தை முதல்ல கீழே இறக்கும். இது நம்ம இந்தியா இல்லை, அமெரிக்காவில் வச்சு யாரும் என்ன செய்யப்படாது, இப்படி நம்ம தலையில் தூக்கிட்டு போனால் மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, தயவு செய்து கீழே இறக்கும் அப்படின்னு. அப்போ உடனே இவர் சொன்னது என்னென்னா,
கண்ட நாய் கூட பண்ணி கூட அடிச்சுட்டு தெரிஞ்ச நான் இன்னைக்கு அமெரிக்கா வர வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னங்க கொண்டு வந்தது இந்த ஒரு புஸ்தகம் தான். இல்லையா? இந்த புஸ்தகத்தை தலையிலேருந்து நான் கீழே இறக்கிட்டு தான் வரணும்னா அப்படி ஒரு அமெரிக்கா எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்றைக்கும் ஆசாரிய உபதேசிங்கிறவர் உலகம் முழுசும் அறியப்படுகிற ஒரு நபர். அப்போ அது பார்த்தா அந்த புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு நம்ம எவ்வளவுக்கு கொடுக்கமோ அதுக்கு தக்கன நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், உயரம். அதுக்குன்னிட்டு ஒரு தனி என்னது உண்டு, அதை எச்சில்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் அதுக்கு முன்னே ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போ இந்த புஸ்தகம், அப்போ இப்படிப்பட்ட புஸ்தகங்களில் ஒரு புஸ்தகம் தான் எங்கே முத்திரை போடப்பட்டு வச்சிருக்கு, அது தேவனுடைய கையில் இருக்குது அந்த புஸ்தகம். அப்போ அந்த புஸ்தகத்தை திறக்கணும்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும், அந்த முத்திரைகளை உடைக்கணும். அப்போ உடைக்கிறதுக்கு அங்கே ஆளை தேடுங்க. அங்கே ஆபிரகாம் உண்டு, விசுவாசிகளுக்கு தந்தை யார் உண்டு? ஆமாம், இவர் தான் கிறிஸ்தவம், இஸ்லாம், யூதம், இப்படி 3 விதமான மதத்தினரும் இன்னைக்கு எங்களுடைய பிதாண்டில் மாறுதட்டக்கூடிய ஒரே மனுஷன் யார் தான்? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தான் எல்லாருமே எங்கள் தந்தைன்னுட்டு கிறிஸ்தவர்களும் சொன்னாங்க, யூதர்களும் சொன்னாங்க, இஸ்லாமியர்களும் அவர் தான் சொன்னாங்க. ஆனாலும் அவர் அங்கே உண்டு. ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியாதுங்க, திறக்க முடியாது. விதை விதைத்தார், உலகம் முழுவதும் விதை விதைத்தாலும் அப்படி உயர்ந்தவர் யார்? ஈசாக். அப்படி தானே? பயங்கரமான அனுபவங்கள் எல்லாம் பெற்றாலும் அவரால் எங்கே என்ன செய்ய முடியல. கோத்திரங்கள் 12 கோத்திரங்களின் தகப்பன் யாக்கோபும் அங்கே உண்டு. அல்லேலூயா. அதனால் அவராலும் திறக்க முடியாது. உலகமே அழிஞ்ச போது காப்பாற்றப்பட்ட ஒரே குடும்பம் நோவா. நோவாவினால தான் காப்பாற்றப்பட்டதுன்னு தெரியும். ஆனால் தான் நோவா உண்டு. நோவாவினாலே அங்கே என்ன செய்ய முடியல, அதை திறக்க முடியல. பார்த்தா 30 லட்சத்துக்கு மேலே ஜனங்களை அங்கேருந்து செங்கடல் வழியாட்டு ஞானஸ்நானப்படுத்தி கொண்டு வந்த மோசையும் அங்கே உண்டு. ஆனாலும் அந்த மோசையினாலே அந்த புஸ்தகத்தை என்ன செய்ய முடியல, திறக்க முடியல. ஏனோக்கு முதல்ல அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இந்த ஏனோக்கு. அந்த ஏனோக்கும் உண்டு. ஆனாலும் ஏனோக்குனாலேயும் அந்த புஸ்தகத்தை அதை திறக்க முடியல. இனி அதே போல் சுழல் காற்றுல அடித்து மேலே கொண்டு போகப்பட்ட எலியாவும் அங்கே உண்டு. எலியாவுனாலே என்ன செய்ய முடியலை. இயேசு, அதாவது யோபு எப்படிப்பட்டவர்னா தேவனால சர்டிஃபிகேட் வாங்கின ஆள். அப்படி தானே? உத்தமனும் சன்மார்க்கனும்னுட்டு எல்லா சர்டிஃபிகேட்டை வாங்கி அங்கே பக்கத்தில் வச்சுருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியாதான், அதை திறக்க முடியாது. கூடால இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வாங்கின எலிசாவும் அங்கே உண்டு. ஆனாலும் ஒருத்தரம் என்ன செய்ய முடியல. இதை விட மேலே பெரிய விஷயம் என்னென்னா, என்ன ஒன்று பச்சையாக சொல்லணும்னா இயேசுக்கு அம்மாவும் அங்கே உண்டு. அம்மாவால் என்ன செய்ய முடியாது, புத்தகத்தை திறக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. 12 சீசர்கள் உண்டு. இயேசுக்கு கூட எப்பமா நடந்த 70 பேர் உண்டு. இவங்க எல்லாம் உண்டு. ஒருத்தர்னாலையும் அங்கே பரலோகத்தில் போனால் இவங்க யாராலையும் என்ன செய்ய முடியாது, அந்த புஸ்தகத்தை கூட திறக்க முடியாது, தொடவும் முடியாது அப்படின்னு சொன்னவே அப்படி பைபிள் சொல்லுது. அப்போ இது ஒருத்தரையும் திறக்க முடியலை அப்படின்னு சொன்னோன்னே சிலவையெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன விஷயத்துக்கு நீலி கண்ணீர் அடிப்போம், அவ்வளோதான் சீத்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அல்லேலூயா. அப்படி தானே? அப்போ அதே போல் இங்கே இதை பார்க்குற ஆள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டார். சத்தம் போட்டு ஓனி இதை திறக்க முடியாதா, திறக்கவே முடியாதா இதை, அப்போ எப்படியாவது திறக்கணுமே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுகார். அப்போ அழுத விஷயம் கூட வெளிப்படுத்தல 5 நாளில் எழுதியிருக்கு. அவர் என்ன செய்தார், வாசிங்க. அவர் மிகவும் அழுதார். அங்கே போட்டிருக்கு மிகவும் என்ன அழுத ஒரு மனுஷன். இயேசுக்கு விட வயசு குறைஞ்ச இயேசுக்கு மார்பில் சாய்ந்திருந்த மனுஷன் இப்போ அழ தொடங்கியாச்சு. அழ தொடங்குறோன்னா அங்கே இருந்த 24 மூப்பர்கள் உண்டு. அதில் ஒரு மூப்பர் சொல்லாரு, நீ ஒன்று செய், தேவையில்லாமல் சத்தம் போட்டு கழுது எடுத்து கூட்டாத. அல்லேலூயா. அவசியமில்லாத காரியத்துக்கு ஒரு ஆள் உண்டுங்கிறத நம்ம அதில் ஒன்றை சொல்லு. நீ தேவையில்லாமல் அந்த அழுது எடுத்து சத்தம் போட்டு கூட்டத்தை போட்டு கூட்டிகிட்டு கிடக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது யாருன்னுட்டு அவர் ஒரு சர்டிஃபிகேட் அழகாக சொல்லார். யூதா சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் திறக்க ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். எதை திறக்க? இந்த புஸ்தகத்தை திறக்க ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். அப்போ அது வரைக்கும் அந்த இயேசு அதில் இல்லை. அவர் எங்கேருந்தோ வாரார், வந்து என்ன செய்யார் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து புஸ்தகத்தை வாங்கி அவர் திறக்க ஆரம்பிக்கிறார். அப்போது இதில் அது திறக்கணும்னா ஏன் மற்றவங்களாலெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொன்னால், ரோமர்கள் அவங்க காலத்தில் தான் இந்த யோவான் வந்து இந்த தரிசனத்தை பார்க்குறாரு. ரோமர்கள் தான் இவரை பிடிச்சி என்ன செய்தாங்க, இயேசுவா சிலுவையில் அறைஞ்சு கொன்னது மட்டும் இல்லை, பிடிச்சி இவரே இன்றைக்கு பத்மதீவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அங்கேருந்து பரலோகத்துறைக்கு பார்க்கும்போது அந்த தரிசனம் எல்லாம் அப்போ தரிசனம் கண்டுக்கிட்டு இருக்கிறது தான். ரோமர்களுக்கு வாழ்க்கையில் அங்கே எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய மகனுக்கு உயிர் எழுதினார் அப்படின்னு சொன்னால், அந்த ரோமர்களில் ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைக்கு உயிர் எழுதினார். அந்த உயிரை வந்து முத்திரை, எத்தனை முத்திரை உண்டு, 7 முத்திரையில் அவர் என்ன செய்திருப்பார், அதை முத்திரை போட்டு வச்சுருப்பார். அதை இன்னொருத்தன் போய் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நம்மனா அப்படி இல்லை. இப்போ எல்லாம் ஒரு உயிர் எழுதுனா என்ன நடக்கும், மூத்த மனுக்கு பேரில் ஒரு உயிரை எழுதி வச்சோம்னா 2வது மகன் புரோட்டாயும் சிக்கனும் வாங்கி கொடுத்தோம்னா மாற்றி ஒரே நாளில் எழுதி போட்டுக்கிட்டு மூத்தவனுக்கு பட்டநாமத்தை போட்டுட்டு போயிடும். அப்படிதானே? அது வந்து நடக்கும், நம்ம காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து உயிரை எழுதலாம், மாற்றி எழுதலாம், திரும்ப எழுதலாம், 10 நேரம் வேணாலும் 10 இருக்க பேரில்
மாற்றி மாற்றி எந்த பத்தையும் எழுதலாம். ஆனால் ரோமர் காலத்தில் எழுதுனது தான், அதை உடைக்கிறது யாருக்கு பேரில் எழுதியிருக்கோ அந்த ஆள் தான் என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். இப்போ நம்ம ஆள் என்ன செய்யார், போய் நின்று உடைக்க போகிறார். அப்போ உள்ள என்னதுன்னா இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள யாருக்கு பேர் எழுதியிருக்கோ அவர் தான் என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். அப்புறம் இல்லைன்னா இன்னொன்று சொத்தை வந்து அடை வச்சுருவாங்க. இப்போ நம்ம பார்த்தா என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, நான் என்ன செய்வேன், யாருக்காவது அடை வச்சு நல்ல பைசா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உயிரை மட்டும் பிள்ளைக்கு பரலாம் எழுதி வச்சுட்டு போயிடுவேன். ஏதாவது பிரயோஜனம் உண்டாது. அப்போ என்ன செய்யணும், பிறகு அவன் காலத்தில் அந்த சொத்தை அவன் எடுக்கணும்னா அவ்வளோத்தையும் என்ன செய்யணும், சொத்தை அடக மீட்கணும். அடக மீட்காமல் என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் அந்த சொத்தை அவன் அனுபவிக்க முடியாது, அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனாலும் உயிர் மட்டும் என்ன செய்திருவேன், நான் என் பிள்ளைக்கு தான் பெருமையாக எழுதி வச்சுட்டு நான் போயிடுவேன். அல்லேலூயா. ஆனால் அதுபோல தான் ஆதாமுக்கு என்ன செய்துட்டான், சாத்தானுக்கிட்ட மொத்த சொத்தையும் அடவு வச்சுட்டான். இங்கே உள்ளது அவ்வளோதையும் என்ன செய்துட்டாரு, ஆதாம் வந்து அடவு வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ இந்த அடவு வச்சு உள்ள மாட்டிட்டு கிடக்கதை மீட்கணும்னா ஒரே ஒருத்தரால் முடியாது, எல்லாராலையும் முடியாது. அங்கே நான் நிறைய பேரால் சொன்னேன், அங்கே ஒருத்தர்னாலும் என்ன செய்ய முடியாது, அதை அதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ அந்த இதை உடைக்கணும், அந்த முத்திரையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அடகு வச்சுருக்கதை எல்லாம் மீட்டு எடுக்கணும்னா யாரால தான் முடியும், இந்த அப்போ இங்கே இதை வந்து முத்திரைகள் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்து வரும். எப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவ இந்த பூமியில் பிறக்க ஒரு 44 வருஷத்துக்கு முன்னால் ரோமையை ஆண்டு கொண்டு இருந்த சீசர் தான் யார், ஜூலியஸ் சீசர். ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் இருந்த சீசர் யார், அகஸ்து சீசர். அதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கா, அகஸ்து ராயன்லாம் வாசிக்கலையா, அவர் பிறக்கும்போது இருந்தது யாரெல்லாம், ராயன்னா சீசர், அந்த காலத்தில் இருந்த சீசர்கள். அப்போ இயேசு காலத்தில் இருந்தது எந்த சீசர் அப்படின்னு சொன்னால் இயேசு பிறக்கும்போது அகஸ்து சீசர். அப்போ அவருக்கு தகப்பனார் பேர் தான் என்னது, ஜூலியஸ் சீசர். இவருக்கு பேரெல்லாம் பயங்கரமான பேர். நான் எல்லாம் அந்த டைம்லலாம் நிறைய புத்தகங்கள் தான் ஜூலியஸ் சீசரை பற்றி படிக்கிறதுண்டு. திடீர்னுட்டு மனைவி ஒரு கனவு கண்டா. என்ன கனவு அப்படின்னா, இவருக்கு சிலை வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க, அந்த சிலையில் இருந்து ரத்தம் வடித்தது மாதிரி கனவு கண்டா. அப்போ கனவு கண்டுட்டு அவர்கிட்ட சொன்னால், நீ தயவு செய்து இன்றைக்கு மட்டும் என்ன செய்யணும், சபைக்கு போகண்டா. சபைனா என்னது, அரண்மனையில் கூடக்கூடிய சபை, நம்மளை மாதிரி கிறிஸ்தவ சபையில் அந்த அரண்மனையில் கூடக்கூடிய அந்த சபைக்கு நீங்கள் இன்றைக்கி தயவு செய்து என்ன செய்ய போகண்டாம், ஏன்னா ரொம்ப கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசாமல், அப்போ நான் என்னை போகல, நாட்டுக்கு ராஜா, நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு அவர் தான் ராஜா. அப்போ இவர் பாம்போல நான் இருக்கேன். அப்போ என்னை வீட்டில் சொல்லி இருந்த மனைவி கிட்டே இருந்தார். அப்போ ஒருத்தன் வந்தான், இவருக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு, ப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவன். எங்கே வந்தான், வீட்டுக்கு தேடி வந்துட்டான். வீட்டுக்கு தேடி வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, இன்றைக்கே நம்ம சபை நடந்துகிட்டு இருக்கு, ராஜா சபைக்கு வராமல் இங்கே இருந்தேன்னா என்ன மற்றவங்க தப்பாக அதில் நினைப்பாங்க, அதில் என்ன கனவு கண்டாலும் அது என்ன செய்யலாம், ஒரு கனவை நினைக்க, நீங்கள் நாட்டுக்கே ராஜா, உங்களை அசைக்கிறதுக்கு எவனும் கிடையாது, நீங்கள் வாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா இவர் சரி அப்போ நம்ம என்ன செய்வோம் போவோம்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி அங்கே போனார். அங்கே போகும்போது அங்கே உள்ளே போய் இருக்கும்போது ஒருத்தன் என்ன செய்தான், ஒருத்தன் வந்து இவருக்கு துணியை தொட்டான். அவனை சிக்னல் கொடுத்து வச்சுருந்தான். எப்படின்னா, நான் எப்போ துணியை தொடுவேனோ 60 பேர் சேர்ந்து குத்தணும். எத்தனை பேர், 60 பேர் கத்தியாக உள்ள மடக்கி வச்சுட்டு இருந்தான். 60 பேரும் சேர்ந்து ராஜாவை என்ன செய்யணும், மாறி மாறி குத்தணும். அப்போ மாறி மாறி 24 பேர் முதல்ல குத்தினான். குத்தும்போது இவர் சத்தம் போட்டார், ப்ரூட்ஸே நீர் சத்தம் போட்டார். யாரை கூட வந்தவனை, வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போனவனே, ப்ரூட்ஸு என்னுடைய உயிர் நண்பன், அவன் என்ன காப்பாற்ற மாட்டானான்ட்டு இவன் குத்து வாங்கின பிறகு அவ்வளோ சத்தம் போட்டார். சத்தம் போடும்போது ப்ரூட்ஸ் வந்தான் நேரம் முன்ன வரும்போது, அவனுக்கு கையில் இவனோட எல்லாரோடையும் பெரிய கத்தி, எல்லாரோடையும் பெரிய கத்தி யாருக்கு கையில் இருந்து, இந்த ப்ரூட்ஸுக்கு கையில் இருந்த அவனும் மாறி மாறி குத்தினான். அப்போ இப்படி குத்துறதுனால ரத்த வெள்ளத்தில் முகத்தை மடிஞ்சிட்டு செத்தார். அப்போ அவர் சாவதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சிருந்தார், அந்த நாட்டு எனக்கு காலத்துக்கு அப்புறம் யார் தான், ஆமாம், அங்கே அதுக்கப்புறம் அதை உயிலை உடைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு யாராலையும் நாட்டில் உள்ள வேற எவனும் அங்கே உடைக்க முடியாது. அது ரோம சாம்ராஜ்யத்தை உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்க ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யக்கு சட்டம் என்னென்னா, யாருக்கு பேரில் உயிர் எழுதியிருக்கோ அவர் தான் அந்த இதை, அவருடைய மகன் அகஸ்து சீசர், அகஸ்து சீசருக்கு பேரில். இயேசு காலத்தில் வாழ்ந்த சீசர் யார், அகஸ்து சீசர். அல்லேலூயா. திபேரியு சீசர் அவருக்கு பையன், அவருக்கு பேரும் இயேசுக்க காலங்களில் கடைசி வரும்போது ஆண்டது யார், திபேரியு சீசர். அப்போ அப்படி சீசர்களுக்கு பேரெல்லாம் அங்கே போட்டிருக்கு. அதில் இந்த இவர் வந்து இயேசு பிறப்புக்கு முன்னே இவர் இறந்து போயிட்டார். இவருக்கு பிறகு வந்து அகஸ்து சீசர் தான் ஆட்சி. அவர் வந்து அந்த உயிலை உடைச்சார். உடைச்சிட்டு அது இயேசு காலத்தில் இருந்த சீசர் யார் தான், இந்த அகஸ்து சீசர். அப்போ சொந்த மகன் தான் அதை என்ன செய்ய முடியுது, உடைக்கும். அப்போ தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் முத்திரையை உடைக்கிறதுக்கு தகுதியானது எந்த யார் தான், தேவனுடைய சொந்த குமாரன். அப்போ எதுக்காக இது உடைக்கப்படுது, முதல்ல அதை பார்க்கணும். அங்கே பார்த்தா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த முத்திரைகள்னு பார்த்தா 4 முத்திரைகள் முதல்ல உடைக்கும் போது 4 குதிரை வீரர்களை பற்றி சொல்லப்பட்டது. 4 விதமான குதிரை வீரர்கள். அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தெரியும். 5வது அதிகாரத்துக்கு அப்புறம் 8வது வசனம் வரைக்கும், 8வது அதிகாரம் வரைக்கும் வரிசையாக பார்த்தா 4 முத்திரைகளை உடைக்கிறதுக்கு 4 குதிரை வீரர்கள்.
பார்த்தா அதில் அதை உடைக்கிறதுக்காக இல்லை, அந்த காலத்தில் உடைக்கும் போது ஒவ்வொரு குதிரை வீரர்களை பற்றியும் தெளிவாக போட்டிருக்கு. அந்த 4 குதிரை வீரர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்தது யுத்தம் செய்யக்கூடியது. அடுத்தது ஒருத்தனுக்கு பஞ்சத்தை வருவிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அடுத்து உள்ள 4வது உள்ளவனுக்கு மரணம் என்ன பெயர். அப்போ அந்த அளவு மோசமாக வரக்கூடிய இன்னொரு குதிரை வீரன். அதுபோல் 5வது முத்திரையை உடைக்கும் போது இரத்த சாட்சிகளின் கதறல் அங்கே கேட்டது அப்படின்ட்டு அந்த பைபிள் வசனம் சொல்லுது. 6வது முத்திரையை உடைக்கும் போது அங்கே இன்னொரு சொல்லுது, என்ன பூகம்பம் வந்தது, சூரியன் கருத்து போனது, நட்சத்திரங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே வந்து விழுந்தது. இப்படிப்பட்ட 6 முத்திரை உடைக்கும் போது அங்கே பரலோகத்தில் அமைதின்னுட்டு ஒன்று வரவே இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, அங்கே கேருபீன்களும் சரி சேராபீன்களும் சரி எப்பவும் அங்கே என்ன செய்துட்டு இருப்பாங்க, பரலோகங்கிறது அமைதி இல்லாத இடம். ஒரு நிமிஷம் கூட அமைதிங்கிறதங்க இருக்காது. இது ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4:9 சொல்லுது. அதை வாசிக்க 4:9. அப்போ இரவும் பகலும் என்னது பரிசுத்தர்னு சத்தம் அங்கே பரலோகத்தில். அப்போ அமைதி வருவன்னுட்டு ஒரு காலம் சொல்லப்படலை. என்ன தரம்? ஓய்வு இல்லாமல் ஒரே பரிசுத்தர்னு இவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 சொல்லுது, கோடிக்கணக்கான தூதர்கள், அதை வாசிங்க, அவங்களும் பேசிகிட்டே தான் இருக்காங்க. அங்கே அவங்க சத்தமும் எப்பவும் இன்னொரு கூட்டத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் சொல்லுது. அது எப்படின்னா குருத்தோலைகளை ஏந்தி அவங்களும் அங்கே அல்லேலூயான்ட்டு ஆண்டவரை பற்றியே புகழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போ பரலோகம் எப்பவுமே அங்கே அமைதியாக இருந்ததுன்ட்டு ஒரு வசனத்துலையும் அந்த நேரத்தில் சொல்லப்படலை. அங்கே எப்போ பார்த்தாலும் பரலோகங்கிறது ஒரு அமைதி இல்லாத இடம் தான். எப்படின்னா முடிவில்லாத ஆராதனை எப்பவும் இருக்கும், எப்பவும் துதிப்பு இருக்கும், எப்பவும் மகிமை இருக்கும். ஒரு செகண்டு கூட சத்தம் இல்லாமல் மௌனமாட்டம் அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 6 முத்திரை உடைக்கும் போதும் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்த பரலோகம் 7வது முத்திரையை உடைக்க போகும்போது அந்த தேவ தூதர்களெல்லாம் தங்கள்கிட்ட இருந்த கீபோர்டெல்லாம் என்ன செய்துட்டாங்க, கீழே வச்சுட்டாங்க. மூப்பர்கள் எல்லாம் தலையில் இருந்த கிரீடத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சாச்சு. ஊசி விழுந்தா கூட அந்த சவுண்டு கேட்குற அளவில் பயங்கரமான ஒரு அமைதி என்ன செய்துட்டு அங்கே வந்தாச்சு. அப்போ என்னத்தினால இந்த அமைதி இந்த நேரத்தில் மட்டும் வருகிறது? அல்லேலூயா. 1914வது வருஷம் முதல் 1918வது வருஷம் வரைக்கும் 4 வருஷம் தொடர்ந்து நடந்த போர் தான் உலகப்போர், முதல் உலகப்போர். அப்படி தானே? நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படி தானே? 1900 ஆமாம், நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்களோ? 14வது வருஷம் அப்போ இருந்திருக்காது. உங்கள் அப்பா அம்மா தான் என்ன செய்திருப்பா, முதல் உலகப்போரை பார்த்துருப்பா. அப்படி தானே? அப்போ அந்த போருக்கு பற்றி பார்த்தா முதல்ல வந்து 2 குரூப்பாட்டு இவங்க என்ன செய்துட்டாங்க. இப்போமா நான் 2 குரூப்பாட்டு அங்கே சேருறது மாதிரி 2வது உலக போரையும் அப்படி தான் சேர்ந்தாங்க. முதல் உலக போகிறதுல எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா, ஐரோப்பாவில் பிரான்ஸ், இத்தாலி, இந்த ரஷ்யா இதெல்லாம் ஒரு குரூப்பாட்டம். மறு குரூப்பாட்டி ஆஸ்திரேலியா, ஜெர்மனி இந்த மாதிரிப்பட்ட நாடுகள் என்ன செய்துட்டு 2 குரூப்பாட்டம் இருந்தது. அப்போ இருந்த உடனே திடீர்னுட்டு இவங்களுக்குள்ளே சண்டை போடலாம் ஆரம்பிக்கலான்ட்டு ஆரம்பிக்கும் போதும் என்ன நடந்துட்டுன்னா, அந்த நேரத்தில் ஒரு நாள் அங்கே இருந்த ஆஸ்திரேலியா பட்டத்து இளவரசரை ஒருத்தன் கொலை பண்ணி போட்டுட்டான். அப்போ கொலை பண்ணி போட்ட உடனே அங்கே உள்ள மக்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் மயான அமைதி அப்படின்ட்டு அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கு. அப்படின்னா அந்த 2 நாட்கள் வந்து உலகம் முழுவதும் என்னதான் இருந்தான், பயங்கர ஒரு அமைதி. அப்போ யாருமே இப்படி ஒரு பட்டத்து இளவரசன் கொல்லப்பட்டிருக்கான்னுங்கிற நிலைமையில் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த 2 நாட்கள் கழிந்த உடனே மிகப்பெரிய போர் உலகம் முழுவதுக்கும். 1.5 கோடி ஜனம். எத்தனை வருஷத்துக்கு முன்னே? 110 வருஷத்துக்கு முன்னே 1.5 கோடி ஜனம் காலியாகின போர் எதுதான். அப்போ எங்கேயுமே ஒரு அமைதி முதல்ல ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அங்கே அடுத்தது என்ன வெடிக்க போகுது, மிகப்பெரிய ஒரு யுத்தமோ ஒரு அழிவோ அப்படிங்கிறது அதில் என்ன செய்யுது ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ யோவான் வந்து பத்மதீவில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பத்மதீவில் இருந்துட்டு அங்கே கொண்டு போக காரணமாக இருந்த இந்த ராஜா யார், எந்த ராஜா அது? டொமிசியன் சக்கரவர்த்தி. அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தான். அது என்ன பழக்கம் அப்படின்னா, ஒரு ஆளை கொலை பண்ணணும், மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அது வரைக்கும் தீர்ப்பு சொல்ல மாட்டான். முதல்ல அவனுக்கு என்ன விஷயம் செய்வான் அப்படின்னு சொன்னால், அங்கே எல்லா சபைக்கு யாரை மரண தண்டனை கைதி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அவன் மரண தண்டனை கைதி இல்லை, ஒரு கைதியாக இருக்கலாம், சாதாரண கைதி, எந்த கைதியாக இருந்தாலும். ஆனால் அந்த கைதி வந்த உடனே இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ராஜா என்ன செய்வானா, அப்படியே அவனை 1 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே அவனையே பார்த்துட்டு இருப்பானா. அங்கே இருக்க யாருமே பேச மாட்டாங்களாம். பேசாமல் அப்படி எல்லாரும் அமைதியாட்டு. எப்படி அதுவும் இதே மாதிரி தான், ஒரு குண்டூசி விழுந்தாலும் கேட்கக்கூடிய அளவில் அப்படி அமைதியாக இருக்கான்னாலே அங்கே வந்திருக்க கைதிக்கு தெரிஞ்சுன்னா அடுத்தது நம்ம தலை வெட்டப்படும், நம்ம இதோட சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த அளவில் அவ்வளவு பெரிய ஒரு அமைதி அந்த நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் 2 நேரமும் இருக்குமா. அது முடிஞ்ச உடனே, அமைதி முடிஞ்ச உடனே அவனுக்கு என்னது, மரண
தண்டனை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜா கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே அங்கே ஒரு பெரிய விஷயம் என்ன செய்யுது நடக்க போகுது. அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் போருக்கு போகும்போதும் ராஜாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, எந்த நாட்டை அடிக்க போகிறோமோ, இப்போ அங்கேருந்து யார் அலெக்சாண்டர் கிளம்புறான் உலகம் முழுசும் பிடிக்கணும். அவன் என்ன செய்வான்னா, உலக வரைபடத்தை எடுத்து முன்னால் வைப்பானா, வச்சு படை சேனாதிபதிகளும் சரி படையில் வாரவங்களும் சரி எல்லாம் செய்வாங்க, அந்த இதை பார்ப்பாங்க. அதை எப்படி பிடிக்கணும், எந்த நாட்டை போய் பிடிக்கணும், எவனை கொல்லணும் எல்லாம் பார்க்குற நேரத்தில் அங்கே என்ன செய்வாங்க, அவ்வளவு அமைதியாட்டு அந்த நேரம் மட்டும் அந்த மேப்பை பார்க்கக்கூடிய நேரம் அமைதியாக இருப்பாங்களாம். அப்போ அவ்வளவு அரண்மனையே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அந்த அமைதி முடிஞ்ச உடனே என்ன நடக்கும், ரத்த ஆறு ஓடும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் அதுக்கப்புறம் தான் கொல்ல தொடங்குவாங்க. ஒவ்வொருத்தரையும் வெட்டி கொண்டு நாடுகளை பிடிக்க தொடங்குவாங்க. அப்போ என்னது இதில் அர்த்தம் என்னென்னா, ஒரு அமைதி ஏற்படும்னா பரலோகத்திலேயும் அமைதி ஏற்படுது. அப்போ ஏற்பட்ட உடனேயே அடுத்தது நடக்கக்கூடிய சம்பவம் மிக பயங்கரமான, பூமிக்கு நடக்கக்கூடிய, பூமியில் நடக்கக்கூடிய மிக பயங்கரமான சம்பவத்தை நினச்சி தான் இந்த பரலோகத்தில் மயான அமைதி உண்டு வந்தது அப்படின்னு. இப்போ எரிக்கோ தகர்க்கு கிட்டத்தட்ட 10-20 லட்சம் ஜனங்கள் நினைச்சுதாங்க வந்திருந்தாங்க. அப்பவும் ஆண்டவர் சத்தம் போட்டு திரிக்கணி முதல்ல சொல்லலை. என்ன செய்யாங்க, அமைதியாக என்ன செய்யணும், அப்படி 6 நாளும் சுற்றணும். 7வது நாள் தான் எக்காலத்தை ஊற்றிக்கிட்டு சத்தம் போடணும். எக்காலத்தை ஊற்றி 7வது நாள் சத்தம் போடச்சிலே எரிக்கோ கூட்டம் மறைஞ்சி விழுந்தது. அல்லேலூயா. அமைதிக்கு பிறகு தொடங்கினது அது. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் அங்கே என்னது நடந்தது. அப்போ அதுக்கு பிறகு அந்த எரிக்கோயால் கூட அங்கே இருக்க முடியலை. 6 நாள் அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. 7வது நாள் தான் அந்த அமைதி கலையக்கூடிய நேரத்தில் இதுதான் நடக்கும். இப்போ ஒரு கோர்ட்டில் நீதிமன்றத்துக்கு போய் நிற்கும். குற்றவாளியும் ஒரு பக்கத்தில் நிற்காரு, அதை கேஸு கொடுத்த ஆள் நிரபராதியோ இல்லை மற்ற அவருக்கு எதிர்வாதி இந்த பக்கம் நிற்காருன்னு வைக்கலாம். இப்போ அவர் வாசிக்கார், யார் தீர்ப்பை வாசிக்கார், யார் நீதிமன்ற நீதிபதி. தீர்ப்பை வாசிக்கிறதுல எவனா கிடந்து சத்தம் போட்டு கிடப்பானா, வெளியே நிற்கவும் சத்தம் போடுவானா, இல்லை உள்ள நிற்கவும் சத்தம் போடுவானா? ஒருத்தரை என்ன செய்ய முடியாது, ஒருத்தனை சத்தம் போட முடியாது. பிடிச்சு தூக்கி கொண்டு போலீஸ் மாமியார் வீட்டில் கொண்டு வச்சு குத்தி விடுவான். அல்லேலூயா. எங்கே? ஆமாம், நீதிபதி தீர்ப்பு வாசிக்கச்சில் அமைதியாட்டு கோர்ட்டு முழுசும் எப்படி இருக்கணும். ஆமாம், நான் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த அமைதி எப்படி இருக்கும், அவர் தீர்ப்பு அங்கேருந்து வாசிக்கும் போது அந்த அமைதி எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரிப்பட்ட அந்த அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் அந்த பக்கத்தில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வெளிவாசல்னு கூட உத்தாங்க பார்க்க முடியாது. நம்ம இப்போ ஏதோ அந்த திகழ்ச்சந்த கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு போயிருக்கும்போது அதை பார்த்தோம், அவ்வளவு அமைதியாட்டு இருக்கும். ஆனால் அந்த அமைதி முடிஞ்ச உடனே ஒருத்தனுக்கு விடுதலை, மற்றவனுக்கு என்னது, அவனுக்கு பிரச்சனை தான், சாவு. அல்லேலூயா. மரண தண்டனையும் உண்டு, ஆயுள் தண்டனையும் உண்டு, இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் உண்டு. ஆனால் அதனால தான் பைபிள் சொல்லுது, பைபிளும் மௌனத்தை பற்றிலாம் பேசுது. ஆபகுக்கு 2:20 ஒரு இது சொல்லப்பட்டிருக்கு. மௌனம்னா என்ன, எப்படி மௌனமாக இருந்தது அப்படி அதை வாசிங்க. பூமியெல்லாம் என்ன செய்யணும், இது ஒரு மௌனத்தை பற்றி, பூமியெல்லாம் கர்த்தருக்கு முன்னே மௌனமாக இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. அடுத்தது பார்த்தா செப்பனியா 1:7 அதே வசனம் சொல்லுது. செப்பனியா 1:7 வாசிங்க, மௌனமாக இருங்கள். அப்போ அதுலேயும் மௌனமாக இருங்கள்னு கர்த்தருக்கு முன்னால் மௌனமாக இருக்க சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சத்தம் போடாதுங்க, அமைதியாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அப்படின்னு. அப்போ இந்த மௌனமாக இருக்கக்கூடிய காலம் முடிந்த உடனே என்ன நடக்க போகுதுன்னா, 7 எக்காலங்கள் ஊதப்படும்னு சொல்லியிருக்கு. என்ன எக்காலங்கள்? அது 8வது வசனம், 6வது வசனத்தை பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 8:6. அங்கே 7 தூதர்களும் ஊதுறதுக்கு வந்து நிற்கிறதுக்குள்ளே பரலோகம் என்ன செய்துட்டு அமைதியானது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த 7 எக்காலங்கள் ஊதும் போது என்ன சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் இந்த பூமியில் என்ன செய்யப்படுது, நடக்க போகுது. அப்போ இந்த இதுக்காகத்தான் அவங்க என்ன செய்யாங்க அப்படின்னு சொன்னால் அமைதி ஆனாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தா யூத ஆலயத்தில் யூதர்களுடைய இது சர்ச்சுக்கு தான் அவங்க எல்லாம் போகிறாங்கன்னு வைக்கலாம். ஆலயத்துக்கு ஆசாரியர் உள்ள தூபம் காட்ட போவார். வெளியே கிடக்கவங்க நம்ம அங்கே வான வேடிக்கை கொளுத்த மாதிரி வெடி கொளுத்திட்டு கிடக்க முடியுமா? ஆண்டவர் உள்ளே போகிற ஆசாரியனையும் துறைச்சி போடுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆசாரியனுக்கு அங்கே பிரச்சனை தான். உள்ள ஆசாரியன் போகும்போது மற்ற மக்கள் எல்லாம் அல்லேலூயா சத்தத்தை தவிர வேறு சத்தம் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, அவ்வளவு அமைதியாக. அப்போ ஆசாரியன் ஆலயத்துக்குள்ளே என்ன செய்ய போகிறான், தூபம் காட்ட போகிறான். அதுபோல தான் பரலோகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமைதியான நேரத்தில் ஆராதனை நடந்ததுன்னு போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க, 3-4 வசனங்களை. தூதன் தூபம் காட்ட போகிறான். அங்கே தூபத்தில் என்னது இருந்து, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இருந்ததுன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த இதில் என்னது இருக்குது, அது காட்டக்கூடிய அந்த தேவனுக்கு முன்பாக காட்டக்கூடிய அந்த தூபத்தில் கூட நம்முடைய ஜெபம், எல்லாருக்கும் ஜெபமும் அதில் அடங்கியிருக்கு. அதெல்லாம் அதை பற்றிலாம் பேசணுன்னாக்கி நம்ம என்னது, அதுக்கும் தனியாக 1 மணிக்கூர் எடுத்து பேசணும் அந்த தூபத்தை பற்றி. அப்போ அதில் தெளிவாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் ஆராதனை என்ன செய்வோம் நடக்கும். அப்போ கடைசியில் நடக்கக்கூடிய அதே போல் தான் இந்த யூதர்கள் ஆலயத்துக்குள்ளே இந்த ஆசாரியம் போகும்போது மற்றவங்களாம் எவ்வளோ அமைதியாக இருப்பாங்களோ, அதுபோல் இந்த பரலோக தூதன் அந்த நேரத்தில் தூபம் காட்டக்கு அங்கே போகிறான். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான என்னது இருக்குது,
அமைதி, ஒரு மௌனம் அதில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தத்தினால அது இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு மிகப்பெரிய எக்காலங்களான 7 எக்காலங்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தால் வாஸ்தா தெரியும், எக்காலங்கள் ஊதப்பட போகிறது. அப்போ எக்காலங்கள், அந்த எக்காலங்களை பற்றி ஒரு எக்காலங்களை பேசினா கூட இன்றைக்கி என்ன 1 மணி நேரம் பேரும். அல்லேலூயா. அப்போ பார்த்தா அதில் ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லி கரெக்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எரிக்கோவில் எத்தனை ஆசாரியர்கள் போனாங்க? 7 ஆசாரியர்கள், 7 நாட்கள், அப்படி தானே? 7 எக்காலங்களை கடைசி நேரத்தில் என்ன செய்தாங்க? ஊதுனாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது முடிந்த உடனே அந்த பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. அல்லேலூயா. அதுபோல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்துகிற விஷயம் சொல்லுது, 7 முத்திரைகள். என்னது? புஸ்தகத்துக்கு 7 முத்திரைகள், 7 தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, எக்காலம் ஊதக்கூடிய. அதுபோல் 7 எக்காலங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும்போது பூமிக்கு என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நடக்கும்னு சொல்லுது, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இதுக்கு கீழே உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தா தெரியும். இதனால் என்ன சம்பவிக்க போகுது. நீங்கள் அடுத்த வாரம் அதை பற்றி ஒவ்வொரு எக்காலத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அதை நீ கொஞ்சம் கூட அது ஆழமாட்டு வாசித்து பார்த்தா அந்த எக்காலம் எப்போ ஊதப்படும், அந்த எக்காலங்கள், சில எக்காலங்கள் இப்போ ஊதப்பட்டு முடிந்து விட்டதுங்கிறது கூட பைபிள் சொல்லக்கூடிய வழக்கம். இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது சில எக்காலங்கள் ஊதின காலங்கள் முடிந்து போச்சு. அல்லேலூயா. இனி கடைசி எக்காலம் ஊதக்கூடிய நேரம் தான் இப்போ நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் கொண்டு வந்தாச்சு. அவங்களும் அந்த மாடு 5 மாடை கொண்டு அவங்க ரெடியாக்கியாச்சு. பார்த்தா அந்த ஆசாரியனுடைய உடைகள் அவங்க ரெடி பண்ணியாச்சு. அதனால் பக்கத்தில் அந்த ஏற்கனவே இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஆலயத்தை நம்ம இடிக்காமலே பக்கத்தில் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்தாச்சு. இப்போ பார்க்கறதுல இனி அந்தி கிறிஸ்து அங்கே ஸ்பாட்டில் இறங்கணும், அது மட்டும்தான் பாக்கி. அல்லேலூயா. அப்போ கடைசி காலங்கிறது ஒரு நியாய தீர்ப்புக்கு. இப்போ பரலோகம் என்னதோ கொஞ்சம் அமைதியாக இருக்குது, ஒருத்தரையும் ஒன்றும் செய்யலை அப்படின்னோன்னா எந்த காரியத்தை நம்ம செய்யப்படாதுன்னு தான் இதுக்கு அர்த்தம். இதில் வந்து நிச்சயமாக அந்த நாட்கள் என்ன செய்யுது, 7வது எக்காலம் ஊதப்படக்கூடிய நாள் மிகவும் நெருங்கி விட்டது. அதுதான் இன்றைக்கி போதனைகள். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.